3, 2, 1. Here we go! நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ரொம்ப நாள் கழிச்சு வந்து இப்போ வீடியோ போட போகிறோம். லாஸ்ட் வீடியோ வந்து என் தங்கச்சி பண்ணியிருந்தா, அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அது என்னன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன், நான் அப்புறம் சொல்கிறேன். மேபி நீ உங்களுக்கு வேணால் தம்ப்நெயில் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சின்ன ஹிண்ட் வந்து இருக்குது. ஸோ நம்ம எங்கே பண்ண போகிறோம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம போகலாம். ஆல் இந்தியா ரேடியோ அதில் வந்து எனக்கு ஒரு ஷோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ நான் இந்த வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணி என்னோடய ஸ்பீச் வந்து நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ உள்ளே போய் எப்படி ரெக்கார்டிங்லாம் எடுக்கிறாங்க நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். மறக்காமல் வந்து வீடியோவை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி எம் மையன் வள்ளுவர் கூறிய வார்த்தைகளை முன்வைத்து எனது சிறிய உரை, கல்வி என்பது ஒரு ஆபரணம் அல்ல, அது மிகவும் அத்தியாவசியமான ஆடையாகும் என கூறி இன்று உங்களின் முன்னுரைக்க வந்துள்ள உங்கள் வீட்டு பிள்ளை சாப்பிரணையா. வணக்கம். புதுமை கொணர் நீங்கி திலக வானுதலார் நங்கள் பாரத தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டுமாம், விலகி வீட்டிலோர் ஒன்றிலே வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம் என்ற பாரதியின் புதுமை பெண்ணின் கவிதை கேட்ப பலவற்றை கற்க வேண்டும் என்ற வேட்கை கொண்ட ஒரு புதுமை பெண்ணாக சிலம்பத்தை விரும்பி கற்றுக்கொண்டு அச்சிலம்பத்தை பற்றி சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர இன்று உங்கள் முன்னே வந்திருப்பது உங்கள் வீட்டு பிள்ளை பிரணயா சரவணகுமார். வணக்கம். நம் பண்டைய நூல்களில் நாம் தினமும் சிலம்பம் சுற்றுவதால் வாதம், பித்தம், கபம் ஆகியவை நீங்கும் என கூறியுள்ளனர். நம் தமிழ் குருமுனி அகத்திய முனிவர் முதலில் சிலம்பக்கலை பயின்ற பிறகே யோகக்கலை, மருத்துவம் மற்றும் பல கலைகளை பயின்றதாக நம் பண்டைய நூல்கள் கூறுகின்றன. மெய்ப்பாடம், உடற்கட்டு, மூச்சு பயிற்சி, குத்து வரிசை, தட்டு வரிசை, அடிவரிசை, பிடிவரிசை, வர்மக்கலை முதலியவை சிலம்பக்கலையின் முக்கிய கூறுகளாகும். ஒருவர் சிலம்பக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அடிப்படையில் தொடங்கி படிப்படியாக கற்பதன் மூலம் சிலம்பக்கலையின் பல்வேறு உட்கூறுகளை நாம் அடையலாம். உடலின் நெகிழ்வை உறுதிப்படுத்தவும் உடலுக்கு வலிமை ஏற்படுத்துவதும் கற்பிக்கப்படுவதே உடற்கட்டுப்பாடு. இதுவே முதல் பாடமாகும்.
பாடம் என்பது மூச்சு பயிற்சி பாடமாகும். இதுவே 2ஆம் பாடமாகும். இன்று உங்களின் முன் உரைக்க வந்துள்ள உங்கள் வீட்டு பிள்ளை பிரணயாசரவணக்குமார். அனைவருக்கும் வணக்கம். கண்ணுடைய என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர். அதாவது ஒருவருக்கு முகத்தில் 2 கண்கள் இருப்பதால் மட்டுமே ஒருவனால் பார்க்க முடியாது. அவனுக்கு கல்வியறிவு இருந்தால் மட்டுமே அவனது கண்களால் அவனுக்கு பயன். இல்லையே அவனிடம் இருப்பது கண்கள் அல்ல, வெறும் புண்களே என்று வள்ளுவர் பெருந்தகை கூறியுள்ளார். கல்வி கற்ற ஒருவன் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவனை தன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்கு அவன் கற்ற கல்வியே உதவும், அவனிடம் இருக்கும் செல்வம் அல்ல. கல்வி கற்ற ஒருவனால் மட்டுமே நல்லது எது தீயது எது என்று ஆராய்ந்து ஒரு நல்ல குடிமகனாக திகழ முடியும். வாழ்க்கையில் அவசியமானது கல்வி, அது இல்லையே வாழ்க்கையே கேள்வி. வாழ்க்கையில் அவசியமானது கல்வி, அது இல்லையே நம் வாழ்க்கையே கேள்வி. சிறப்பாக நீ படித்தால் சிந்தனை நிறைந்தது உன் வாழ்க்கை. கல்வியை வேதனை என்று எண்ணாமல் சாதனையாக்கு. நாளை உன் போதனை இந்த உலகை எட்டும் என்று கல்வியை பற்றி பல கவிதைகள் நமக்கு கல்வியின் மகத்துவத்தை புரிய வைக்கின்றன. நமது உயர் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கல்வியை பற்றி பாடிய ஒரு சிறிய பாடல் என் நினைவுக்கு வருகிறது. என் உயிர் தங்கங்களே, நீங்கள் என்றென்றும் சிங்கள். ஈல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. இருட்டு காட்டி இருட 2 கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. நீல கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. கற்பதெல்லாம் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. நன்றி. உள்ள ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு மக்களே. ரொம்பவே சூப்பராக இருந்தது. சவுண்ட் ப்ரூஃப் ரூம்லலாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ஆல் இண்டியா ரேடியோ தமிழ்நாடுல அடுத்த சனிக்கிழமை வந்து 23ஆம் தேதி ஒரு டாபிக் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சனிக்கிழமை 30ஆம் தேதி வந்து ஒரு தலைப்பு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் பார்த்துருங்க அதை. சாரி மக்களை எப்போ போல் பாருங்கன்ட்டு இந்த வாட்டி கேட்கணும், மறந்துடாமல் கேட்டுருங்க. ஸோ வந்து ரேடியோலலாம் சொல்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறது மாதிரி பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டேன். நன்றி. உள்ள ஹெல்ப் பண்ண ஆண்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தந்த புவனா ஆண்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரேடியோலாம் சொல்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருங்க மாதிரி பண்ணுங்க ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நன்றி.